ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூர்யா அவர்களுடைய சூர்யா 47 படத்துக்கான கிளிம்ஸ் எப்போ வரும், படம் எப்போ ரிலீஸ் ஆகும், ஸோ இதுக்கு தான் நம்ம ஈகலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னதான் விஸ்வநாதன் சன்ஸ் ரிலீஸ் ஆனாலும் மிகப்பெரிய ஹைப் இருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா 47 தான். ஏன்னா படத்தில் நம்ம சூர்யா அவர்கள் இருந்ததுன்னா ஒரு போலீஸாக வராரு, அதுனா ஒரு ஃபன் போலீஸானா ஒரு ஜாலியான ஒரு போலீஸானா இந்த ஒரு படத்தில் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துன்னா நம்ம சூர்யா அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு போஸ்டர் விட்டுருப்பாங்க, ஹாப்பி பர்த்டே தி ஒன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் தி ஒன் அந்த ஓல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் குச்சி முட்டாய் வச்சுட்டு இருக்க மாதிரி நான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு காப்பா தான் நம்ம சூர்யா அவர்கள் இருக்க போறாரு அப்படின்றது. சோ இதனாலே வந்து இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நல்ல ஒரு கமர்ஷியல் படமா செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புன்றது இருக்கு. சோ அந்த வகையில இந்த படத்தோட டைட்டில் டீசர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மந்த் எண்ட் இல்ல அப்படின்னா செப்டம்பர் மந்த் ஸ்டார்டிங்ல தான் வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ விஸ்வநாதன் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, சோ ஆகஸ்ட் 14. சோ இது ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஓடினதுக்கு அப்புறமா சூர்யா 47 படத்துக்கான அப்டேட் ஒன்னு இறக்குவாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் டைட்டில் டீசர் தான். சோ அதை இறக்குனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் தேதி ஏன் டீசர்லயே ரிலீஸ் தேதி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ரிலீஸ் தேதி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு தான் பிளான் பண்றாங்க. சோ இப்போ கன்ஃபார்மா இருக்காங்க படம் தீபாவளிக்கு வந்துரும் அப்படின்றதுல மூவி டீமும் கிளியரா இருக்காங்க. சோ அதே மாதிரி ஆடியன்ஸ் தீபாவளிக்கு தான் படம் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க. சோ பேக் டு பேக் நம்ம சூர்யா அவர்களுக்கு படம் வந்துகிட்டே இருக்கு. சோ சூர்யா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வேற மாதிரி இருக்க போது. சோ தீபாவளிக்கு வந்துச்சு அப்படின்னா செம்மையா இருக்கும், நல்ல ஒரு மாஸ் செலிப்ரேஷனா இருக்கும். சோ தீபாவளிக்கு என்னென்ன படங்கள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த படமுமே கிடையாது. சோ அரசன் வர மாதிரி இருந்துச்சு, பட் அதெல்லாம் போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. வேற ஒரு 2027 தான் அது ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம தனுஷ் அவர்களுடைய ஓம் படம் வர போகுதுனாங்க, பட் அதுவும் போஸ்ட்பாண்ட் பண்ற ஐடியாவே இல்ல. சோ அந்த வகையில தி ஒன் நம்ம சூர்யா அவர்கள் மட்டும் தான் தீபாவளிக்கு வர மாதிரி பிளான் பண்றாரு. சோ கண்டிப்பா வந்துருவாரு. அது இல்லாம இன்னும் ஒரு சில சின்ன படங்கள் ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவுதான் வரும், மத்தபடி வேற எந்த படமும் வரதுக்கு தயாரா இல்லைன்னு நினைக்கிறேன். சோ அந்த வகையில தீபாவளிக்கு வேற மாதிரி செலிப்ரேஷன் சூர்யா ஃபேன்ஸுக்கு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மந்த் எண்ட் இல்ல அப்படின்னா செப்டம்பர் மந்த் ஸ்டார்டிங்ல சூர்யா 47க்கான டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யா அவர்களுடைய சூர்யா 47 படத்துக்கான டைட்டில் டீசர் இந்த ஆகஸ்ட் மந்த் எண்ட் இல்ல அப்படின்னா செப்டம்பர் மந்த் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதை பத்தி உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.